வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இஸ்மத் சுக்டாய் எழுதின டைனீஸ் கிரானி இந்த சிறுகதையோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இதை அவங்க உருதுல தான் எழுதியிருந்தாங்க, நன்ஹே கி நானின்ற பேரில். இதை ரஃபீல் ரசல் இங்கிலீஷில் 1954 ட்ரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணார். இஸ்மத் சுக்டாய் ரொம்ப ஃபேமஸான ஒரு இந்தியன் நாவலிஸ்ட், ஃபிலிம் மேக்கர், அப்புறம் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இவங்க 1915 உத்தரப்பிரதேஷில் பிறந்தாங்க. அவங்களுடைய நாவல்ஸில் இருக்கிற தீம்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் செக்ஷுவாலிட்டி, ஃபெமினிட்டி, அதுக்கப்புறம் சோஷியல் ஈவில்ஸு. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரானி, அவங்க பேரே கிரானி தான். அவங்களுடைய உண்மையான பேர் நமக்கு தெரியல. அவங்கள கிரானி டினீஸ் கிரானி அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருந்தது. அவங்க வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். அவங்களுக்கு வேண்டியதை அவங்களே தான் செய்ய வேண்டிய மாதிரி இருந்தது. அவங்க பேர் நமக்கு தெரியாது. முதல்ல அவங்க அப்பாவோட பேரை வச்சு அவங்க பஃப்டான்ஸ் கிட்டுன்னு கூப்பிட்டாங்க, அதாவது பஃப்டானோடைய குழந்தை அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க மாமனார் பஷீராஸ் டாட்டர்லா, அதாவது பஷீராவோட மருமகள்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பிஸ்மில்லாஸ் மதர், பிஸ்மில்லா அவங்களுடைய குழந்தை, பிஸ்மில்லாவுடைய அம்மானாங்க. பிஸ்மில்லா குழந்தை பிறக்கும் போது இறந்ததுனால அந்த குழந்தை பேர் டைனி. அது அனாதை ஆகிட்டதுனால இவங்க தான் எடுத்து வளர்த்தாங்க. அதனால் அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்கள டினீஸ் கிரானி அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. அதனால் அவங்களோட உண்மையான பேரே இந்த கதை முழுசாக வராது. அவங்களோட அடையாளமே அவங்களோட சொந்தம் ஒருத்தவங்களை சார்ந்து தான் அமைஞ்சிருக்கு. இங்கே அவங்க டினியோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு அவங்க பேத்தியை ரொம்ப பிடிக்கும். அவளுக்காகவே அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வாழ்க்கை நடத்தணுன்னா எல்லாமே தேவை இல்லையா? அதனால் அவங்க வீடு வீடாக போய் அந்த வீட்டில் இருக்கிற வேலைங்களாம் செஞ்சு 2 வேளை சாப்பாடும் அவங்க தூக்கி போடுற பழைய துணிகளை வச்சுட்டு தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது வயசாகவும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சமைக்கவும் கற்றுக்கிட்டு சில வீடுங்களில் போய் சமையல்லாம் கூட செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் அவங்க கண் பார்வை மங்க அவங்களால சரியாக பார்க்க முடியல. ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா பருப்பில் பலி விழுந்துடுச்சு. ஆனால் அதோடையே அவங்க சமைச்சிட்டாங்க. இன்னொரு வாட்டி அவங்க ப்ரெட்டு செய்கிறதுக்காக மாவு பிசையும் போது அதில் ஈயெல்லாம் கூட விழுந்துடுச்சு. அதனால் அவங்களுக்கு யாருமே சமைக்கிற வேலை தரவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க இன்னொன்று செய்ய ஆரம்பித்தாங்க. என்னென்னா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் ஒருத்தங்க விஷயத்த இன்னொருத்தங்க இல்லை சொல்கிறது, அதாவது காசிப் பண்ணுறது, டெய்லிங்னு சொல்கிறது. அதில் அவங்களுக்கு நிறைய பணமும் கிடச்சிது. ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா முஹாலான்னு வாங்க, ஒரு குடும்பத்துலேயும் ஒருத்தங்களுக்கு ஒரு சண்டை இருக்கும். அதனால் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்றது இங்கே சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல சாப்பாடு நல்ல ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம். ஆனால் இது கூட அவங்களால ரொம்ப நாள் செய்ய முடியல. ஏன்னா அங்கே இருக்கிற கதையை இங்கே சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிற கதையை அவங்க போய் அங்கேயும் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சதுனால எல்லாரும் அவங்க மேலே ஒரு குற்றம் பார்க்குற மாதிரி, விரும்பத்தகாத மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. அதனால் அவங்க அதையும் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக அவங்க ஒரு ப்ரொஃபஷன் எடுத்தாங்க. அதில் அவங்களுக்கு தேவையான பணமும் கிடச்சிது. என்னென்னா, பிச்சை எடுக்கிறது தான். ரொம்ப அவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாகவும் இருப்பாங்க. அதனால் பிச்சை எடுத்துகிட்டு அதில் வர பணத்தை வச்சுட்டு அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நடுவில் அவங்க இன்னொன்று செஞ்சாங்க. அங்கங்கே போய் யார் வீட்லேயும் ஏதாவது சாப்பாடெலாம் இருந்தால் அது திருடின்னு வந்துடுறது, இல்லை அவங்க கண்ணில் படுற மாதிரி ஏதாவது துணியோ இல்லை ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் எல்லார் வீட்டும் தூக்கின்னு வந்துடுது. இதெல்லாம் அவங்க அவங்களோட தலைக்காணியில் போட்டு ஒழிச்சு வச்சுருப்பாங்க. இந்த வேல்யூபிளான விஷயங்கள்லாம், பொருள் எல்லாம் அதை அவங்க பேத்திக்காக சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவங்கள யாரும் அடையாளம் காட்டக்கூடாதுன்றதுனால அவங்க ஒரு புர்கா போட்டுப்பாங்க. அந்த புர்காவில் இருக்கிறதுனால இந்த அங்கே போனது யாருன்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா புர்கா எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதனால் தன்னை யாரும் அடையாளம் கண்டுக்கூடாதுன்றதுனால அவங்க அந்த புர்கா போட்டுக்கிட்டு தான் போய் இந்த திருட்டு வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் என்ன தான் அவங்களுக்கு குறை இருந்தாலும் அவங்க டின்னி மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அவளை பயங்கரம் பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. ஏன்னா டின்னி வளர அவளுடைய வயசும் அவளுடைய அழகும் எல்லாருடைய கண்களும் கவர்ந்தது. அதுலேயும் கெட்டவங்களோட கண்ணெலாம் அவள் பக்கம் இருந்து அவங்களெல்லாம் தெரிஞ்சுது. அதனால் அவங்க ரொம்ப அவளை பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன தான் பாதுகாப்பாக வச்சுருந்தாலும் அந்த ஊரில் எல்லாருமே மதித்த ஒரு மனுஷன்தான் அந்த டெப்யூட்டி கமிஷனர். அவர் எல்லாருமே டெப்யூட்டி சாஹிப் தான் கூப்பிடுவாங்க. ஆனால் அவர் டின்னியை ரேப் பண்ணிடுறாரு. இது கிரானிக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அவங்களால அந்த பணக்காரனை எடுத்து ஒன்றுமே செய்ய முடியல. அவங்களால மௌனமாக காக்கிறது தவிர வேறு எதுவுமே செய்ய முடியல. கடவுள் கையில் தான் போய் முறையிட முடிஞ்சுது.
வேறு எதுவுமே அவங்களால செய்ய முடியாத நிலைமையில் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருந்த எல்லா சின்ன வயசு ஆண்களுக்கும் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஆண்களுக்கும் வந்து டின்னி மேலேயே ஒரு கண் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வாழ்க்கையை வாழறதுக்கு டினிக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணிட்டான்னா சித்திக்கோட நெவியோடு ஓடி போயிட்டா. இது வந்து கிராணிக்கு பெரிய ஷாக்காக இருந்தது. அவங்க வாழ்க்கையே உடஞ்சி நொறுங்கி போயிடுச்சு. அவங்க மனசு ஒடிஞ்சு போயிட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சு அவங்களே அந்த மனசோர்வில் இருக்கும் போது இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் நடந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு குரங்கு அந்த பக்கம் வந்து அவங்க வந்து ஜாகிரதையாக வச்சுருந்த அந்த தலைக்காணியை கிழிச்சு போட்டுருச்சு. அந்த தலைக்காணியை கிழிச்ச உடனே அதுக்குள்ளே அவங்க எல்லார் வீட்லேயும் திருடி திருடி உள்ளே வச்சுருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் வெளியில் கொட்டி அது எல்லாருமே பார்த்துட்டாங்க. அதை பார்த்த உடனே தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இத்தனை வருஷமாக நம்ம வீட்டில் இந்த பொருள்லாம் திருடினது இந்த பாட்டி தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தி பேசுகிறாங்க, ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இதை அவங்களால தாங்கிக்கவே முடியல. அதுவும் டின்னி வேறு இப்போ அவங்களோட இல்லை. அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இனிமேல் நம்ம வெளியில் தலை காட்ட முடியாது, எங்கே போனாலும் இல்லை எந்த வீட்டில் எது திருடு போனாலும் நம்மளை தான் வந்து கேட்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து அவங்க வீட்டுக்குள்ளே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 2 நாள் கழித்து தான் அவங்க உடம்ப வந்து சில பேர் பார்த்து அதை வெளியில் எடுத்துன்னு போய் அவங்களுக்கு ஹீமக்கிரெல்லாம் செய்கிறாங்க. இதோட கதை முடிஞ்சிடுது. இதில் வந்து சமுதாயம் எவ்வளோ ஒரு போலித்தனமாக இருக்குது. பணக்காரங்க எப்படி ஏழைங்களை வந்து ஒரு அவங்க அவங்க உயிருக்கே மரியாதை இல்லாமல், ஒரு மதிப்பு இல்லாமல், ஒரு பகடக்காயை உபயோகப்படுத்துகிறாங்க. அதுவும் பெண்களுடைய நிலைமை இந்த ஆண் சமுதாயத்தில் எப்படி இருக்குது அப்படியெல்லாம் சொல்கிறது தான் இந்த கதை. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.